Greetings from Learning and Development Group. Today, we are going to see what is the change in the eligibility conditions regarding annual leave with wages consequent to introduction of the labor codes. Earlier, we looked at section 79(1) of Factories Act, which relates to annual leave with wages. This states that every worker who has worked for a period of 240 days or more in a factory during a calendar year will be eligible for annual leave with wages in the subsequent calendar year. What is the change that has happened in the labor codes now? Section 32(1) of Occupational Safety, Health and Working Conditions Code, which relates to annual leave with wages, states that every worker employed in an establishment shall be entitled for leave in a calendar year with wages, provided he has worked for a period of 180 days or more in such calendar year, and he will be eligible for annual leave with wages in the subsequent calendar year if he has worked for 180 days itself. This means that more people will be eligible for earned leave, that is annual leave with wages, consequent to introduction of the labor codes. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பில் இருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு வருடத்துக்கும் இஎல், அதாவது ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கறது வழக்கம் இல்லையா? அதுக்கு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உண்டு. அதாவது இவ்வளோ நாள் அவர் பணி செஞ்சார்னா அவருக்கு ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த லேபர் கோட் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு செக்ஷன் 79(1) ஆஃப் ஃபேக்டரிஸ் ஆக்ட், அதாவது ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் சம்பந்தப்பட்ட செக்ஷன் இது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஒர்க்கரும் 240 நாள் அல்லது அதுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் அவருக்கு, அதாவது ஒரு கேலண்டர் இயரில், அவருக்கு அடுத்த கேலண்டர் இயரில் ஆனுவல் லீவ் வித் வேஜஸ், அதாவது ஏர்ன்ட் லீவ் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ லேபர் கோட்ஸில் என்ன மாற்றம் நடந்திருக்கு? செக்ஷன் 32(1) ஆஃப் ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட், அதுவும் ஆனுவல் லீவ் வித் வேஜஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒர்க்கரு 180 நாள் ஒரு வருடத்தில் வேலை செஞ்சிருந்தாருன்னா, அதாவது 180 நாளோ அதற்கு மேலோ அவர் வேலை செஞ்சிருந்தாருன்னா அடுத்த அவர் கேலண்டர் இயருக்கு அவருக்கு ஆனுவல் லீவ் வித் வேஜஸ், அதாவது ஏர்ன்ட் லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நமக்கு என்ன தெரியுது? நிறைய எம்ப்ளாயீஸ்க்கு இனிமே ஏர்ன்ட் லீவ் வித் வேஜஸ், அதாவது ஏர்ன்ட் லீவ் அது கிடைக்கும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம்.